அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PSK. இந்த வீடியோ பேஸ்ட் அந்த ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் அப்படின்ற ஒரு யூனிட்லேருந்து பாலிடெக்னிக் செட்டு, CSIR நெட்டு, கேட்டு, PGDRB இந்த மாதிரி காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு அண்ட் ப்ராப்ளம்ஸை ஹவு டு சால்வ், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு லெக்சர் சீரீஸை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் அப் டு லெக்சர் 6 வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லெக்சர் 6 லிங்க்கை இந்த லெக்சர் 7 லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அண்டு இந்த லெக்சர் சீரீஸ் கண்டினியூஸாக ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம அந்த சிலபஸ் பேஸ்டாக நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம். ஸோ அதனால் நீங்கள் லெக்சர் சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் எப்படி எந்த டைப்பில் கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இந்த லெக்சர் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் PN ஜங்ஷன் டயோடு. அதாவது லெக்சர் 6 வரைக்கும் நம்ம PN ஜங்ஷன் என்ன, அதனுடைய கேரக்டரைசேஷன் என்ன, கரண்ட் கேரக்டரைசேஷன் அண்ட் என்ன டைப் ஆஃப் பயாசிங் இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெக்சர்லேருந்து நம்ம அப்கமிங் 1 or 2 லெக்சர்ஸில் என்ன அப்ளிகேஷன்ஸ், PN ஜங்ஷனுடைய அப்ளிகேஷன்ஸ், மெயின் அப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பேஸில் இந்த லெக்சர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PN ஜங்ஷன் அப்ளிகேஷன்ஸில் அஸ் ஏ சுவிட்ச் அண்ட் அஸ் ஏ ரெக்டிஃபயர் எப்படி இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா switching. In generally PN junction is used as a many variety of applications and commonly most applications பார்த்தீங்கன்னா switching, rectifier, clipper and clamper. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் switchingனா என்ன? As a switch consists of 2 stages. One is on and off stage, right? ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டேட் இருக்கு. ஒன்று ஆன் ஸ்டேட் அண்ட் ஆஃப் ஸ்டேட். ஸோ அதில் when diode is in forward bias and if diode is ideal diode, then cutoff voltage and forward resistance both are is 0, right? Then the diode acts as short circuit. That is an on conditions. அதாவது என்ன அப்படின்னா ஒரு டயோடு ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும் பொழுது அதனுடைய கட் ஆஃப் வோல்டேஜும் ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸும் 0 இருக்கும். தென் த டயோடு ஆக்ட் as a ஷார்ட் சர்க்யூட். தட் கண்டிஷன் இஸ் கால்டு த ஆன் கண்டிஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் கண்டிஷன், சேம் திங்ஸ். when diode is in reverse bias, if diode is ideal diode, then that reverse resistance is infinite. Then the diode acts as open circuit. This condition is called the off conditions. Okay, so then next application is as a rectifier, which is a device. That rectifier is nothing but it is a device which convert AC signal to DC signals. And this rectifier have the 4 stages. இது இந்த ரெக்டிஃபயர்ன்ற ஒரு டிவைஸ் 4 ஸ்டேஜில் இருக்கு, 4 ஸ்டேஜஸ் இருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர், செகண்ட் ஸ்டேஜ் இஸ் ரெக்டிஃபயர், தேர்ட் ஒன் இஸ் ஃபில்டர் அண்ட் fourth one is regulator to regulate the particular voltage. Okay, so in the 4 stages நம்ம step by step பார்க்கலாம். so இந்த சர்க்யூட் உடைய மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் AC சிக்னலா கொடுப்போம், அவுட்புட் DC நமக்கு கிடைக்கும். so this is the output. so sorry for the mistakes. so input நம்ம கொடுப்போம், அவுட்புட் DC நமக்கு கிடைக்கும். so அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன டிரான்ஸ்ஃபார்மர் பார்ப்போம். வாட் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மர்? டிரான்ஸ்ஃபார்மர் என்ன? இட் இஸ் a static electric device. டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது ஒரு static electric device which is used to transfer electric power or energy from one circuit to another circuit without changing the frequency. so this is the transformer. it is nothing simple. டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது என்னன்னா ஒரு எலக்ட்ரிக் பவர் ஆர் எனர்ஜியை ஒரு சர்க்யூட்ல இருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது without changing the frequencies. Next, the basic principle of transformer is mutual inductance. So இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ங்க. Basic principle of transformer is mutual inductance.
ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது ஒரு சர்க்யூட் தான், ஒரு டிவைஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரி டிரான்ஸ்ஃபார்மர், இது செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பிரைமரி கரண்ட், பிரைமரி வோல்டேஜ், அடுத்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த பிரைமரி காயில்ஸ், அண்ட் இது செகண்டரி காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அண்டு கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கரண்ட், வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த கண்டிஷன், இந்த ரேஷியோவை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ V1/V2 = N1/N2 = I2/I1 = K. This is called the transformer ratio. அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரூட் மீன்ஸ் பை வோல்டேஜ் உடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ VRMS = N2/N1 × V1. ஸோ இந்த VRMS யூஸ் பண்ணி நம்ம வந்து Vmax கால்குலேட் பண்ணுவோம். Vmax = √2 ஸோ இந்த ரிலேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அண்டு இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரை 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் காயிலுடைய நம்பர்ஸ் கிரேட்டர் தென் செகண்ட் காயிலுடைய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா தட் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கால்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னா, ஒரு 240 வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்ல இருந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து 12 வோல்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டெப் டவுன் பண்ணலாம். ஸோ வோல்டேஜ் வந்து டவுன் பண்ணலாம். ஸோ அதுதான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காயில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து கிரேட்டர் தென் த செகண்ட் காயில் வந்து லெஸ் தென் த செகண்ட் காயில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது ஒரு 12 வோல்ட்லேருந்து ஹையர் வோல்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டெப் அப் பண்ணோம்னா அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும். அண்டு N1 = N2 போத் காயிலுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோலேட்டடு டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் 3 டைப் இருக்கு. ஒன் இஸ் ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப் அண்ட் ஐசோலேட்டட். தட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I1, I2, V1, V2 இது எல்லாமே ஏசி சோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு அண்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஃபார் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டிஃபயரில் இட் இஸ் ஏ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் வந்து நம்ம ரெக்டிஃபயர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்டிஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ சர்க்யூட் which used to convert bidirectional waveform to the unidirectional waveform. ஓகே, ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பைடைரக்ஷன் வந்து ப்ளஸ் மைனஸில் வந்து மாறி மாறி வரக்கூடிய சைன் வேவ்லேருந்து நம்ம வந்து யூனிடைரக்ஷனான டிசி சிக்னலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பார்ட் யாருக்கு அப்படின்னா ரெக்டிஃபயருக்கு இருக்கும். இந்த ரெக்டிஃபயர் வந்து 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். அண்ட் திஸ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் ஆல்சோ ஹேவ் த 2 categories. One is center tapped full wave rectifier, another one is bridge full wave rectifier. So in the 2 types வந்து நம்ம 1 by 1 in details நம்ம பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் இட் கன்சிஸ்ட்ஸ் 1 ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் 1 டயோடு அண்ட் 1 லோட் ரெசிஸ்டன்ஸ். எதுக்காக இங்கே வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ரெகுலேட்டர் சர்க்யூட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெகுலேட்டர் சர்க்யூட் ஆக்ட் பை த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த ஹாஃப் ரெக்டிஃபயரில் வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரும் ஒரு டயோடும் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் டயக்ராம் ஃபார் த ஹாஃப் ரெக்டிஃபயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கிரேட்டர் தென் இந்த செகண்டரி காயிலோட நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் இருக்கும். அது வந்து சிம்பிள் ஸ்டெப் ஹாஃப் ரெக்டிஃபயருடைய சர்க்யூட் டயக்ராம். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மியூச்சுவல் பை யூசிங் த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் ஒர்க் ஆகும். அண்ட் 1 டயோடு அண்ட் 1 லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது Vmax, இந்த டயோடு வோல்டேஜ், டயோடு கரண்ட் வெல்கம், இது வந்து சர்க்யூட் கரண்ட், இது வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அண்ட் இதுதான் வந்து நம்ம இன்புட் சிக்னல். இன்புட் சிக்னல் இஸ் சைன் வேவ். ஸோ கமர்ஷியலாக இந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா 230 to 240 வோல்ட் இருக்கும் அண்டு 50 ஹெர்ட்ஸ் இருக்கும் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான் வந்து இன்புட் சிக்னல்ஸ். ஓகே, அண்ட் இந்த இன்புட் சிக்னல்ஸை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டயோடு சர்க்யூட் என்ன பண்ணும், இந்த ரெக்டிஃபயர் சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டயோடு ஆக்ட் அஸ் ரெக்டிஃபயர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பை டைரக்ஷனல் சிக்னல் இருந்து யூனிடைரக்ஷனல் சிக்னலாக மாற்றும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் இன்புட் சிக்னல்ஸ். இதான் இன்புட் சிக்னல்ஸ். இந்த வோல்டேஜ் மெஷர்டு அக்ராஸ் த லோட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த வோல்டேஜ் இஸ் மெஷர்டு அக்ராஸ் த டயோடு. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் சிக்னல்ஸ். கரெக்டாக பாசிட்டிவ் சிக்னல்ஸ். இந்த இன்புட்டில் வந்து இந்த பாசிட்டிவ் அண்ட் இங்கே நெகட்டிவ் வரும்போது என்ன ஆகும், இந்த டயோடு ஆக்ட் அஸ் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ நமக்கு வந்து இங்கே கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், இங்கே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதனால இங்கே வந்து பொட்டன்ஷியல் நமக்கு வந்து
அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் வந்து அக்ராஸ் த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ இருக்கும். அண்ட் அக்ராஸ் த டயோடு வந்து இங்கே வந்து ஃப்ளோ ஆகிறதுனால நமக்கு வந்து ட்ராப்பும் இங்கே கம்மியாக இருக்கும். எதனால அப்படின்னா இது ஃபார்வர்டு பயாஸாக இருக்கும்போது. ஒன்ஸ் இட் இஸ் ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும்போது இது வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா இன்புட் சிக்னல் நெகட்டிவாக இருக்கும்போது இது வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆக்ட் ஆகும். அப்போ எல்லா பொட்டன்ஷியலும் இங்கே ட்ராப் ஆகும். அதனால தான் நம்ம வந்து அக்ராஸ் டயோடு வந்து பொட்டன்ஷியல் இருக்கும். பட் அக்ராஸ் த லோ ரெசிஸ்டன்ஸ் தேர் இஸ் நோ கரண்ட், அதனால நோ பொட்டன்ஷியல். அண்ட் அகைன் வந்து இட் இஸ் பாசிட்டிவ் சிக்னல் வரும்பொழுது இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆக்ட் ஆகும். அதனால தான் நமக்கு வந்து அக்ராஸ் த லோ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால நமக்கு வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். ஸோ அதனால அக்ராஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் இது வந்து அக்ராஸ் த டயோடு. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷன் ஃபார் த ஆஃப் ரெக்டிஃபயர். ஓகே, ஸோ இன்புட் சிக்னல்ஸ் வந்து நம்ம வந்து ஏசி சோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் ரெக்டிஃபயர் வந்து அதை பை டைரக்ஷன்லேருந்து யூனி டைரக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. பட் ஒன் ட்ராபேக் இஸ் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அதாவது ஒன்லி பாசிட்டிவ் டைரக்ஷனில் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அக்ராஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ தட் இஸ் த மெயின் டிராபேக் ஃபார் த ஆஃப் ரெக்டிஃபயர்ஸ். Next, in half-wave rectifier efficiency estimated from the DC output by AC input into 100%. Okay, so என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்புட் வந்து ஏசியில் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து டிசியில் வருது. இந்த 100னால நம்ம எஃபிஷியன்சி என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா அவுட்புட் டிவைட் பை இன்புட். அவுட்புட் இஸ் டிசி and input is AC in the 100. Okay, in ideal efficiency of the half-wave rectifier is 100%. Okay, ideal efficiency is 100%. And DC power is estimated from PDC equal to VDC into IDC. Similar AC power is estimated from PAC equal to VAC into IAC. And DC value can be obtained from average value formula. Similarly, the AC values can be obtained from RMS formulas. So in the formulas கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணி ஆகணும். ஏன்னா டைரெக்டாக வந்து they will ask what is the VDC IDC from they will give VRMS வேல்யூ they will கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா VRMS வேல்யூ கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம வந்து Vmax வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா Vmax equal to root 2 VRMS, அதுலேருந்து VDC கண்டுபிடிக்கலாம். அடுத்து IDC is equal to Imax by pi and I maximum equal to V maximum by RS plus RF plus RL, where RS is the secondary resistance of a transformer and RF is forward resistor of diode and RL is load resistance. Okay, so in the formulas கண்டிப்பாக நம்ம ரிமெம்பர் பண்ணி ஆகணும். இதில் வந்து டைரெக்டாக நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஹாஃப் ரெக்டிஃபயர் ஏசி வேல்யூஸ் அங்கே டிசி வேல்யூஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஏசி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு VAC equal to VM by 2 IAC equal to IM by 2 and the efficiency of the half-wave rectifier is around 40.6%. ஸோ கிடைச்சா நமக்கு இந்த VAC IAC இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏசி பவரும் டிசி பவரும் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதோட எஃபிஷியன்சியை நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன் ஹாஃப்-வேவ் ரெக்டிஃபயரில் நமக்கு அரௌண்ட் 40.6% தான் நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்குது. ரீசன் என்ன அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் சிக்னல்ஸ் மட்டும்தான் இங்கே ரெக்டிஃபை பண்ண முடியுது. நெகட்டிவ் சிக்னல்ஸ்க்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ்னால கரண்ட் ஃப்ளோ ஆகிறது இல்லை டயோடில். அதனால டயோடு cannot be rectified. That means by using half-wave rectifier can we convert AC power into DC power only 40.6% only. The remaining power dissipated in the form of heat. Okay, and another efficiency மாதிரியா another one important factor parameter என்னன்னு பார்த்தீங்கன்னா ripple factor. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஓவர் VAC by VDC whole square minus 1 or IAC by IDC whole square minus 1. ஸோ இந்த VAC VDC எல்லாம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா the ripple factor of half-wave rectifier is 1.21 and the ideal value of ripple factor is 0. ஸோ இதுதாங்க வந்து பேசிக்காக வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்சிங் பார்த்தோம். செகண்ட் வந்து ரெக்டிஃபயரில் பார்த்தோம். ரெக்டிஃபயரில் வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் வந்து ரெக்டிஃபயர் ஃபில்டர் அண்ட் ரெகுலேட்டர். அதில் ஒன்லி 2 பார்ட்டை மட்டும் இந்த லெக்சரில் பார்த்தோம். இன்னும் அப்கமிங் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரிமைனிங் வந்து கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ லெக்சர்ஸ் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த கொஸ்டின்லேருந்து எந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டினும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.